ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி தமிழனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கும்பகோணம் கோவில்களின் நகரம். ஒவ்வொரு தெருவும் ஒரு தெய்வீக வரலாறு பேசும் புனித பூமி. அந்த கும்பகோணத்தில் பக்தர்களின் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்கும் ஒரு அதிசய கோவில். அது திருநாகேஸ்வரம் ராகபகவான் கோவில். இங்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், ராகபகவானுக்கு பாலபிஷேகம் செய்தால் அந்த பால் நீல நிறமாக மாறுகிறது. இது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு அதிசய நிகழ்வு. அது எப்படி சாத்தியம்? இந்த கோவிலின் ரகசியம் என்ன? இன்று இந்த காணொளியில் இந்த கோவிலின் முழு வரலாறு, அதன் அதிசயங்கள், பரிகாரங்கள், தரிசன முறைகள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். இந்த கோவில் கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் உள்ளது. இந்த கோவிலின் பிரதான தெய்வமாக நாகநாத சுவாமி என்று சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்தலம் ராகு ஸ்தலமாக மிகவும் பிரசித்தி பெற்றது. நமது தமிழ் புராண கதைகளின்படி ஒரு காலத்தில் ராகு மற்றும் கேது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடந்த பாற்கடல் கடைதல் சம்பவத்தில் அமிர்தம் அருந்த முயன்றனர். அதை அறிந்து அங்கு வந்த மகாவிஷ்ணு ராகுவின் தலையை வெட்டிவிட்டார். ஆனால் அமிர்தம் குடித்ததால் ராகபகவான் இறக்கவில்லை. அதன் பிறகு ராகபகவான் இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதால் அவரது பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு இங்கு தனி ஸ்தலம் கொடுத்தார். அதுவே இந்த திருநாகேஸ்வரம். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம், ராகபகவானுக்கு பாலபிஷேகம் செய்தால் அந்த பால் நீல நிறமாக மாறுகிறது. இது தினமும் நடக்கும் ஒரு அற்புதம். பொதுவாக ராகு கிரகம் கருப்பு நிறத்துடன் தொடர்புடையது. ஆனால் இங்கு பால் நீல நிறமாக மாறுவது ஒரு தெய்வீக சக்தியின் அடையாளம் என்று நம்பப்படுகிறது. பலர் அறிவியல் ரீதியாக இதை விளக்க முயன்றாலும் பக்தர்களுக்கு இது ஒரு அதிசயமே. ராகு பகவான் நம் வாழ்க்கையில் என்ன பங்கு வகிக்கிறார்? ராகு என்பது ஒரு நிழல் கிரகம். ஆனால் நம் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், புகழ், உயர்வு இவை எல்லாம் ராகுவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒருவருக்கு வாழ்க்கையில் ராகு திசை அல்லது ராகு தோஷம் இருந்தால் திருமண தடை, வேலை பிரச்சனை, மன அழுத்தம் ஆகியவை ஏற்படலாம். அதற்கான சிறந்த பரிகாரம் திருநாகேஸ்வரம் சென்று அவரை தரிசிப்பது. இந்த கோவிலில் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள். ராகு காலத்தில் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. பால் அபிஷேகம் செய்வது. அப்போது வெள்ளை நிறமான பால் நீல நிறமாக மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். பின்பு நாகருக்கு பால் ஊற்றுதல், எள் தீபம் ஏற்றுதல் ஆகியவை சிறந்த பரிகாரமாகும். இந்த திருநாகேஸ்வரம் கோவிலில் தரிசனம் செய்வதற்கான சிறந்த நாட்கள் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை. ராகு கால நேரத்தில் தரிசனம் செய்வது மிகவும் நல்லது. இங்கு வரும் பக்தர்கள் நம்புவது, தொடர்ந்து 3 முறை இந்த கோவிலுக்கு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்று பலரால் நம்பப்படுகிறது. இந்த கோவில் சோழர் கால கட்டிடக்கலையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அழகான ராஜகோபுரம், பிரம்மாண்டமான மண்டபங்கள், பழமையான சிற்பங்கள், ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை பேசுகிறது. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மன அமைதி கிடைப்பதை நம்மால் உணர முடியும். இந்த திருநாகேஸ்வரம் என்ற சிறப்பு வாய்ந்த ஆன்மீக ஸ்தலம் ஒரு கோயில் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றத்தின் தொடக்கமும் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் ராகு தோஷம் இருந்தாலும், வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை வரும். அதை நீங்கள் உணர்வீர்கள். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்தி தொடர்பான பதிவுகளை பார்க்க பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அந்த பாலபிஷேகத்தின் போது பால் நீல நிறமாக மாறுவதை நீங்கள் பார்த்ததுண்டா என்பதை கமெண்டில் தெரிவிங்கள்.